Bay of Bengal Sea. வெல்கம் டு ஹாப்பி வாய்ஸ் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாண்டிச்சேரியில் ஒரு க்ரூஸ் ஷிப், அதாவது ஒரு குட்டி க்ரூஸ் ஷிப் பார்த்தீங்களா தெரியும். ஸோ இந்த க்ரூஸ் ஷிப்பில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். கடலில் ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கேருந்து கடலில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இந்த பாண்டிச்சேரி ஃபுல்லாக, அந்த பாண்டிச்சேரி எல்லையை ஃபுல்லாகவே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடல் வழியாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். பே ஆஃப் பெங்கால் கடல் வழியாக. அதாவது பாண்டிச்சேரி அங்கே ஸ்டார்ட் ஆகுதுனாக்கா, அந்த பாண்டிச்சேரி காந்தி பீச் கிட்ட ஸ்டார்ட் ஆகி எல்லா பீச்சையுமே நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம் இந்த ட்ரிப்பில். ஃபுல்லாக கடல் வழியாக, கடல்லேருந்து நம்மளோட பாண்டிச்சேரி சிட்டியை அப்படியே இப்படி பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ட்ராவலு. ஸோ இதுக்கான டிக்கெட்ஸ்லாம் நாங்கள் புக் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கனாக்கா கவர்மெண்ட்டே ஆர்கனைஸ் பண்ண ஒரு போட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த புக்கிங் டீட்டெயில்ஸ்லாம் எப்படி போயிட்டு ஆன்லைனில் புக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவோட எண்டில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு, ஈவன் பாண்டிச்சேரியில் இருக்கிற பீப்புளுக்கும் சரி, எப்படி இந்த ஆக்சுவலாக இந்த லொக்கேஷனுக்கு வரணும்னு தெரியாது. அதனால் நான் வந்து கரெக்டாக இந்த கூகுள் லொக்கேஷன் கொடுத்துருங்க, எங்கே இருந்தாலும் சரி இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுங்க. இது ரொம்ப மெயினில் இருக்கிற ஒரு ஸ்பாட்டு தான், மாண்ட்ரப்பேட்டில் இருக்கிற ஒரு எக்ஸ்போ கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பெரிய கேட்டு போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், அம்பேத்கர் சிலை கூட இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மெயினான லொக்கேஷனு. மாண்ட்ரப்பேட்டை வழியாக வரணும், உப்பலாங்கூர் ரோடுன்னு கூட சொல்லுவாங்க இது. ஓகேவா. ஸோ உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன், எப்படி உள்ளார போகணும் அப்படின்னு படுறது பாருங்க. பெரிய போர்டு கூட வச்சுருப்பாங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான், ப்ரைவேட் ரோட்வேஸ் மாதிரி தான். அதாவது கவர்மெண்ட் ஓன் பண்ணுற ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பார்க்கிங் ஸ்பேஸ் வந்துடுச்சு. இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் வேண்டியது தான், உள்ளே போகலாம். ஸோ நீங்கள் 2 வீலர் இல்லை வந்து 4 வீலர் எது எடுத்துன்னு வந்தாலும் சரி, இங்கே வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் வந்து இங்கே பார்க் பண்ணிவிட்டு அண்ட் தென் இங்கே ஒரு பாஸ் மாதிரி கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போகணும். நாங்கள் வந்து 2 வீலர் இங்கே பார்க் பண்ணிட்டோம். பார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பாஸ் மாதிரி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வாங்கிட்டு தான் நம்ம வந்து உள்ளே போகணும். உள்ளே போகலாம் வாங்க. ஆமாம் பாஸ் வாங்கணுமா? 3 டிக்கெட்டு. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்த மாதிரி இருக்குது. கோவிந்த் வாட்டர் அட்வென்ச்சர்ஸ் சீகல்ஸ் க்ரூஸ் அப்படிங்கிறது recognized by the tourist department government of Pondicherry. சரி போலாமா? அங்கே போகலாங்களா? ஸோ வந்து நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு, அதாவது பாஸ் வாங்கியாச்சு. நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணி இந்த பாஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இது வழியாக தான் நம்ம வந்து இது என்னது, அது ஒரு போட் சைக்கிள் பண்ணி பெடல் சைக்கிள் பண்ணிங்களே போகலாம். ஆமாம், இது இருக்குது ஆக்சுவலாக. சைக்கிள் பண்ணி அப்படியே சைக்கிள் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இன்னும் செயலும் பண்ணிக்கலாம், துடுப்பும் போட்டுக்கலாம், நீங்கள் போட்டுக்கலாம்.
என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க. ஆக்சுவலாக துடுப்பை உள்ளே போடுவாங்களா? ஓ இது உள்ள கீழே தள்ளி விட்டோம், இது சுற்ற ஆரம்பிச்சிடும். சுற்ற ஆரம்பித்த உடனே போட்டு முன்னாடி போகும். இந்த அந்த ஸ்டேரிங் இப்படி திருப்பினோம்னா திரும்பும். அலிபாபா 40 திருடர்கள் படத்தில் வந்து ரம் இதுதான். சரி சரி, நான் சும்மா இதுக்கு தான் கேமராக்காக 10 மினிட்ஸ் இருங்க போகலாம் அப்படின்றாரு. நான் சும்மா ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக இப்படி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாச்சு. அது ஒரு இது நம்மளுக்காக போட்டிங், நம்ம போயிட்டு ஏறிடலாம். நமக்கு 2 கார்னர் சீட்டு, ஒரு சீட் வந்து பக்கத்தில் இருக்கும். நான் அதான் முன்னாடி பின்னாடி இருக்கும். நீ வந்து நடுவில் உட்காந்துக்கணும். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷிப்பு ரெடியாக இருக்குது. ஓகே, இதில் தான் போக போகிறோம். பட் அங்கே ஒரு தடவை நான் வந்து ஹார்பர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சும்மா அப்படியே ஒரு வாக் பார்த்துடலாம். சரி, இப்படியே இந்த கடல், இந்த மீன் பிடிக்கிற கப்பல்லாம் நம்ம வீடியோ எடுத்துகிட்டே உட்காந்துருந்தோன்னு வச்சிங்களேன், என்னோடய கேமராவில் இருக்கிற பேட்ரி சுத்தமாக ட்ரெயின் ஆகிடும். ஏற்கனவே கம்மியாக தான் இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு கடல்கிட்ட போயிட்டு அதாவது அந்த க்ரூஸில் போய் ஏறிட்டு அப்புறமா எப்படி இருக்குது நம்மளுடைய ட்ராவல் போய் பார்ப்போம். ஓகே, வாங்க போகலாம். ஸோ நம்ம போயிட்டு இப்போது ஏறி போகலாம் உள்ளார எப்படி இருக்குன்னு. எல்லோரும் போகிறாங்க. ஸோ இந்த வழியாக தான் நம்ம போகணும். ஹாய். இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா லெமன் ஜூஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரிப்பு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ கிளம்புறோம். ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னாக்கா லெமன் ஜூஸாக, அது என்ன லெமன் சோடா நினைக்கிறேன், இவங்களே பேக் பண்ணி அப்படியே கொடுக்குறாங்க. வாங்கிட்டு தேங்க்யூ. எஸ், சால்ட்டியாக இருக்குது, உப்பு போட்டிருக்காங்க. சரி, பரவாயில்ல. வாவ், ட்ரிப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ஹவுஸ் தெரியுது பாருங்க கிளியராக. கடல் கிட்ட போனோடனே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கேருந்து ட்ரிப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹலோ, பாய்.
guys, we are entering into the Bay of Bengal Sea. ஸோ கடலை நோக்கி நம்ம இப்போ போயிட்டுருக்கோம், தெரியுதா? ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு மொமெண்ட். இப்போவே அலை அடிக்கிறது நல்லா தெரியுது. கடலில் வந்துட்டோம்னா தெரியுதா, இதுதான் கடல். எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு. நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிப்பில் இருக்கும், போட் இங்கே இருக்கு. ஓ சேஃபாக இருக்கணும் இந்த இடம். ஓ மை காட், செம்மையாக இருக்கு. இதுவும் ஆக்சுவலாக இது ஸ்டார்டிங் ஏரியாங்கிறதுனால பயங்கர. உங்கள் பேர் என்ன? சாந்திகா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எக்ஸைட்டிங்காக இருக்கா? பயமா இருக்கா? பயமா இல்லையா? சரி, அது என்ன இந்த போட்டிங் பேரு சீ கேர்ள்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அதுதான் இப்போ கன்ஃபார்ம் ஆச்சு. அங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பறவைகளா இருக்கு, தெரியுதா? இது வந்து கடல் புறா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து இங்கிலீஷ்ல சீ கேர்ள்ஸ் அப்படின்னு பேரு. இந்த பறவை இனங்கள்லாம் நீங்க வந்து இந்த கோஸ்டல் ரீஜன்ஸ்ல தான் பார்க்க முடியும் மோஸ்டா. லேண்ட்லலாம் அதிகமா இருக்காது. ஸோ இது எதுக்காக இப்ப இந்த போட்டை சுத்தி சுத்தி வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த போட்ல இருக்கிற ஃபிஷிங் போட்டுன்னு நினச்சிக்கிச்சு ஆக்சுவலாக இந்த போட்டு. ஸோ அவங்க ஃபுட் சோர்ஸ் கிடைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போட தான் இங்கே வராங்க. போட்லேருந்து கிடைக்கிற அந்த ஸ்கிராப்ஸு, ஃபுட்டு வேஸ்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு எல்லாமே வந்து இந்த சீகல்ஸுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனால வந்து போட்டையும் ஹார்பரையும் வந்து சீகல்ஸ் வந்து நிறைஞ்சி சுற்றி சுற்றி வருமா. ஸோ அதனால இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த சீகல்ஸ் ஏதாவது கிடைக்குமாங்கிற மாதிரி நம்ம கூடயே வந்துச்சு பாவம். ஆனால் எதுவுமே கிடைக்கல. ட்ரிப்பு ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் இந்த சீகல்ஸ் பறவைகள்லாம் நம்ம கூடயே வந்துச்சு. ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது பார்க்கறதுக்கே. இந்த மாதிரி கடல் புறாக்கள் எல்லாம் நம்ம வந்து லேண்ட்ல பார்க்க முடியாது. ஸோ கண்டிப்பா லைஃப்ல ஒரு தடவையாவது இந்த மாதிரி போட்டிங்ல இந்த மாதிரி பறவைகளோட ஒரு தடவை டிராவல் பண்ணிடுங்க லைஃப்ல. ரொம்ப ஒர்த்துன்னு சொல்லுவேன் நான்லாம்.
ஸோ அங்கே நீங்கள் பார்க்குற அந்த பீச் தான் ஈடன் பீச். சின்ன வீராம்பட்டினத்தில் இருக்கிற ஈடன் பீச் சொல்லுவாங்க. நிறைய பீப்புள் இருக்காங்க பாருங்க. இந்த அலைக்கு ஆடி போகுது. இது எங்கேயாச்சும் தொங்கு போட்டு டைம் சரியா இப்போது 3:35. பேக் வாட்டர் போகும். ஹாஃப் அன் ஹவராக நம்ம ரைட் பண்ணிகிட்டு இருக்கோம். பெரிய அளவு. இங்கேருந்து பாருங்கள் ஈடன் பீச் ரொம்ப கிளியராக தெரியுதா? சூப்பராக இருக்குல்ல? இப்போ நம்ம நார்த்லேருந்து சவுத், அதாவது பாண்டி பீச் ஹார்பர்லாம் தாண்டி வீராம்பட்டினம் தாண்டி சின்ன வீராம்பட்டினம் அப்படிங்கிற ஒரு பீச்சில் தான் நம்ம வந்து பீச்லேருந்து கரையை பார்க்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சின்ன வீராம்பட்டினத்தோட எண்டில் தான் இருக்கோம், கொஞ்சம் தூரத்தில். சுற்றி கடலாக இருக்கா. ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னன்னா கடலும் நதியும் சேர்ற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது ரிவர் வந்து கடல்ல வந்து கலக்கும். அந்த ஏரியாவை தான் நீங்க அங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஏரியாவே பாருங்களேன், அலையே கொஞ்சம் டிஃப்ரெண்டா அடிக்கும். இந்த சைட்ல இருந்தும் அலை அடிக்கிற மாதிரி இருக்கும், அந்த சைட்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம கிட்ட ஏதோ ஒரு அலை வர மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கும். ஏன்னா ரிவர்ல இருந்து கலக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த ஏரியாவே. அலை பயங்கரமா அடிக்குது. அவங்களுக்கு வீடியோவில் தெரியல மேபி, பட் ஆனால் சரியான அலை. போட்டு ரொம்ப அப்படி ஏறி இறங்குற மாதிரி. அடுத்த பீச், ஈடன் பீச்சுக்கு அடுத்த பீச் பார்த்தீங்கன்னா சாண்ட்வின் பீச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சாண்ட்வின்ஸ் பீச் அப்படின்னு. ஸோ இதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இது கொஞ்சம் ப்ரைவேட்டாகவும் இருக்கும், ப்ரைவேட் பீச்சாகவும் இருக்கும், பப்ளிக்கும் விசிட் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக ப்ரைவேட் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து அந்த பீச்சில் வந்து நம்ம பார்க்க முடியும். நல்லா கிளியராகவே தெரியுதுல்ல? சரி, அங்கே போய் நின்று எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அழகாக நம்ம யூட்டன் எடுக்கிறோம். வாவ் வாவ். நம்ம வந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் இங்கே போகிறோம். கடலை நோக்கி ஒரு பயணம் 4 கிலோமீட்டர் தாண்டி இங்கேருந்து சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே. அதாவது இந்த ட்ரிப் ஆரம்பிச்சு ஒரு 1 மணி நேரம் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது நல்லா இருந்தது. ஆனா எல்லாரும் டயர்ட் ஆயிட்டாங்க பாருங்க. இங்க வாமிட் கூட எடுக்கிறாங்க சில பேர். ஏன்னா வயிறு வந்து பெரட்டி போட்டுடுச்சு. மதியம் 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண போட்டிங் இது. எல்லாம் நல்லா மீல்ஸ் சாப்பிட்டு வந்துட்டாங்க போல இருக்கு. சண்டே வேற இன்னைக்கு. நல்ல பிரியாணியா சாப்பிட்டு வந்துட்டாங்க போல இருக்கு. ஆல்மோஸ்ட் இவங்க மட்டும் இல்ல, இந்த போட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து
வாமிட் எடுத்துட்டாங்க. ப்ரொடெக்ஷனாக நமக்கு வந்து கவரும் கொடுத்துட்டாங்க, அந்த ஜவுத்தல் கவர் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க, அதில் தான் வாமிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரிகாஷனாக இதெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் ஓரளவுக்கு பரவாயில்ல. மீதி பேர் இன்னும் கொஞ்சம் பேர்லாம் பார்த்தீங்கன்னா மயக்கமாகி அப்படியே சீட்லேயே உக்காந்துட்டாங்க. அவங்களால வந்து கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே உக்காந்துட்டு இருக்காங்க சீட்டில். அந்த மாதிரிலாம் சில பேர் இருக்காங்க. அதனால வந்து போட்டெல்லாம் நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு நம்மளோட ஆர்கனைசர் எங்ககிட்ட ரெக்வஸ்ட்டாக பண்ணாங்க. ஏன்னா ரொம்ப முடியல. இன்னும் வந்து ஒரு 1/2 மணி நேரம் ரைடு இருக்குது. பட் ஸ்டில் வந்து எல்லாராலும் முடியல, அதனால நம்ம ரிட்டர்ன் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே அக்ரி பண்ணிட்டோம். போகலாம் ஓகே, ரிட்டர்ன் போகலாம். ஸோ அதான் எல்லாராலையும் சுத்தமாக முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் டயர்ட் ஆகிட்டாங்க. சில பேருக்கு ஆக்சிஜனே சப்ளை ஆகலை. ஸோ இந்த ரைடு வந்து நம்ம டீப் சீக்குள்ளே போகல, ஒரு 4 கிலோமீட்டர் ஃபுல்லாக போவோம், நம்ம போகல. ஸோ வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம், ஓட்டை திருப்புறாங்க. ஸோ ஓகே, எனிவே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பட் எல்லாராலையும் இது கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் அது கம்ஃபர்டபுளாக இருக்காது, பார்த்துக்கோங்க. இட்ஸ் நாட் சூட்டபிள் ஃபார் எவ்ரி ஒன். பயங்கரமாக அலை அடிக்குது. நல்ல வேலை பார்த்தீங்கன்னாக்கா டெம்பரேச்சர் வந்து இட்ஸ் நாட் சன்னி, அந்தளவுக்கு வந்து வெப்பமெல்லாம் இல்லை. வந்து ஃபுல்லாக க்ளவுடியாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். சரி, இப்போ புக்கிங் எப்படி பண்றது இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். seagullscruise.com அப்படின்னு போட்டுக்கோங்க. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். ஸோ இதுதான் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட். இது வந்து கவர்மெண்டோடைய வெப்சைட் தான் இது, பாண்டிச்சேரி சீகல்ஸோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் நிறைய ஆக்டிவிட்டீஸும் இருக்கும். இதில் மெயின் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நம்ம போயிட்டு வந்திருக்கோம் இல்லையா, இந்த போட்டிங், அந்த ட்ரிப்பு தான் டீப் சி சைட் சீயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம புக் பண்ணணும். ஸோ இங்கே போயிட்டு புக் நவுன்னு கொடுத்தீங்கன்னாக்கா இட் வில் டேக் டு இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடும். ஸோ நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கிற மாதிரி கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ என்ன மாதிரியான ரைடெலாம் இருக்குது, எதெல்லாம் ஆக்டிவிட்டீஸ். காலையில் சன்ரைஸ் ட்ரிப்னு சொல்லிட்டு இருக்கும். ஏர்லி மார்னிங் 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணி 7 o'clock வரைக்கும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏர்லி மார்னிங் வந்து சன் ரைஸ் ஆகிறது நம்ம கடல்லேருந்து பார்க்கறது வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி போகலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நாங்கள் போனது வந்து 3 PM to 5 PM இதுதான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ புக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெப்சைட்குள்ளே போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 650 per adult அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ நான் 5:30க்கு புக் பண்ணுறேன் அப்படின்னாக்கா நான் ரிப்போர்ட்டிங் டைம் 5 மணிக்கெலாம் வந்து ரிப்போர்ட் பண்ணிடணும். ஸோ 60 பேர் கெப்பாசிட்டி இதில் இருப்பாங்க சீட்டு. ஸோ சைல்டு 5 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 325 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம ஜேர்னி டேட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சண்டே, கம்மிங் சண்டே வந்து புக் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ புக் பண்ணிவிட்டு சர்ச் கொடுக்குறேன், செலக்ட் சீட்ஸ் கொடுக்குறேன். சீட்ஸில் எங்கே எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இது கிளியராக காமிக்கும். ஸோ இது 5:30 to 7 AM இந்திரா காந்தி ஸ்டேடியம் கிட்ட அந்த எக்ஸ்போ கிரவுண்ட் இருக்குல்லையா, அங்கே தான். ஸோ 56 சீட் இன்னும் அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து புக் பண்ணோம் அப்படின்னாக்கா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இது வந்துடும். ஸோ நமக்கு எந்த சீட் வேணுமோ நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா கண்டினியூ புக்கிங் போயிட்டு நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். நீங்கள் QR ஸ்கேன் ஒன்று வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம். இமீடியட்டாக உங்களுக்கு ஒரு இமெயில் வந்துடும். ஸோ இப்படி தான் நம்ம புக் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த முன்னாடி இந்த vlogலேயே காமிச்சிருப்பேன் என்னென்ன சீட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி சீட் பிடிச்சிருக்குங்கிறத நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நாங்கள் உட்காந்த சீட் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டில் தான் உட்காந்துருப்பேன், 6th சீட்டில். எனக்கு பின்னாடி வந்து எங்கள் அப்பாவும் மாமாவும் உட்காந்துருப்பாங்க. ஸோ இங்கேருந்து நான் ஒரு செல்ஃபீஸ்லாம் கூட எடுத்திருப்பேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹலோ, hello, what's her name? Huh? Sierra. Okay, nice. You didn't get scared and all? No scared. Okay. ஷிப்பு ரெடியாக இருக்குது. ஓகே, இதில் தான் போக போகிறோம். ஷிப்பு ரெடியாக இருக்குது. ஓகே, இதில் தான் போக போகிறோம்.